Hi guys, I'm Nivita. In the video, 12th standard botany principles and process of biotechnology அப்படின்ற லெசன்ல இருக்கக்கூடிய 5th one word explanation தான் பார்க்க போறோம். Recombinant DNA technology is popularly known as genetic engineering. It's a stream of biotechnology which deals with the manipulation of genetic material by man in vitro அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்ட்ரீம்னு என்னது, அதுவும் வந்து ஒரு தனி பாதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா மேனிப்புலேஷன் என்னது, ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது சேஞ்ச் அல்லது கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. மேனிப்புலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பை மேனால கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? இன்வைட்ரோ அப்படின்னா கிளாஸில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பேசிக்காக லெபார்டரியில் பண்ணுற பாரு தானே. ஸோ அது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறது ஒரு ஸ்ட்ரீம் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அதில் வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே மேனால் ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்வைட்ரோ அப்படின்னா கிளாஸில். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஒரு வேளை விவோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்சைட் அண்ட் லிவிங் ஆர்கனிசம்னு வரும். ஓகே, அடுத்தது PBR 322 is the first artificial cloning vector developed in 1977 by Bolivar and Rodriguez from E. coli plasmidaன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஏற்கனவே இந்த 8th one wordல பார்த்துருக்கோம். அந்த PBR வந்து எதை குறிக்குது அப்படின்னா பொலிவர் ரோட்ரிகியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு அது ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு முதல்ல இந்த ஈ கோலி அப்படின்ற அந்த ஒரு பிளாஸ்மின் மூலயமா தான் அவங்க 1977 இதை வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குளோனிங் வெக்டார். ஓகேவா? ஸோ இது மூலியமாக தான் இதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, எதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு இதுக்குள்ளே தான் வச்சு அனுப்புவாங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் குளோனிங் வெக்டார். Next, restriction enzymes belongs to a class of enzymes called nucleases அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பேசிக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் அப்படிலாம் இருக்குது. நம்ம இந்த இதில் படிச்சிருப்போம். எண்டோநியூக்ளியஸஸ் அப்படின்னா கட் த டிஎன்ஏ அட் மிடில், எக்ஸோநியூக்ளியஸஸ்னால் கட் த டிஎன்ஏ அட் டெர்மினஸ், கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காகவே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே தான் இருக்கும், அதெல்லாமே எந்த கிளாஸோட சேர்ந்ததுன்னா நியூக்ளியேசஸ் அப்படின்ற கிளாஸோட சேர்ந்தது. இதில் எதெல்லாம் கரெக்ட் ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ 3மே கரெக்டான ஆப்ஷன் தான். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.